சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. துணை முதல்வர் பதவியிலிருந்து உதயநிதியை தூக்கும் நேரம் வந்துவிட்டது. இன்னும் 9 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் பொழுது பல பொய்யான வாக்குறுதிகளை திமுக மக்களிடம் கொண்டு வரும். அப்பொழுது மக்கள் செய்யக்கூடிய ஒரே வார்த்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி அடைந்து விட்டோம் என்றால் முதல்வர் பதவியில் அவர் பொறுப்பேற்று விடுவார். அதை நடந்துவிடக் கூடாது என்றால் தமிழக மக்கள் பாதுகாப்பாகவும் சட்ட ஒழுங்கு சீராகவும் இருக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சி வேண்டாம் என்ற மனநிலைக்கு தமிழக மக்கள் வர வேண்டும். தமிழக மக்கள் மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கலாம். 40 எம்பிக்கள் புதுச்சேரியுடன் சேர்த்து மக்களவைக்கு அனுப்பி வைத்தீர்களே, நீட்டை ஒழித்தார்களா கேட்டதற்கு இந்தியாவில் மக்களாட்சி முறைப்படி பாஜக தேர்வு செய்யப்பட்டுவிட்டது, காங்கிரஸ் கூட்டணி தேர்ச்சி பெற்றிருந்தால் நீட்டை ஒழித்திருப்போம் என்று அந்தர்பல்ட்டியும் திமுக அடித்துவிட்டது. உங்களது ஒவ்வொரு ஓட்டுக்களும் அவர்களது கஜானா பெருகிக்கொண்டேதான் இருக்கிறது. நீங்கள் செயல்படுத்தக்கூடியது உதயநிதி அவர்களை துணை முதல்வர் பதவியிலிருந்து பறிப்பதற்கு போடக்கூடிய ஓட்டாக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பிரச்சாரத்தின் பொழுது தெரியப்படுத்தியுள்ளார். வருகின்ற சட்டசபை தேர்தல் அனைவரது கவனமும் தமிழக மக்கள் மத்தியில் தான் இருக்கிறது. புதிய கட்சிகள் பல வரலாம். உண்மையானவர்கள் அதிமுக ஆட்சியின் கொண்டு வந்த திட்டங்கள் கொரோனா காலகட்டத்தில் தமிழக மக்களை காப்பாற்றியது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதிமுகவின் ஆட்சியில் திமுக 4 ஆண்டுகளில் செய்த சாதனையை பட்டியலிட முடியுமா என்ற கேள்வியையும் தற்பொழுது தமிழக மக்கள் கூறி வருக வேண்டும் என்றும், உங்களது பகுதியில் திமுகவினர்கள் பிரச்சாரம் செய்ய வந்தால் அவர்களிடம் 515 வாக்குறுதிகள் என்ன, அதை முழுமையாக நிறைவேற்றிவிட்டீர்களா என்பதையும் வெள்ளை அறிக்கையுடன் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் உங்களது பகுதியில் வருவதற்கு யோசிப்பார்கள் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளார். துணை முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் விளையாட்டு போக்காக தான் செயல்படுகிறாரே தவிர சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன, தமிழக மக்களின் அடுத்த கட்ட நகர்வு வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பது உதயநிதிக்கு தெரியவில்லை. அவருக்கு முழுக்க முழுக்க தனது மகன் இன்பநிதியை அரசியலில் இளைஞரணி தலைவராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆயத்தப்படுத்தி வருகிறார். அதையும் நடத்திவிடக்கூடாது. அதற்கு உங்களது ஓட்டுக்கள் தேவை என்று எடப்பாடி பிரச்சாரம் செய்வது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களையும், உதயநிதியின் பதவி பறிபோகும், உதயநிதி பதவியிலிருந்து தூக்குவது உறுதிதான் என்று எடப்பாடி கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லது 2026 திமுக தான் ஆட்சி அமைக்குமா என்பதை கூறுங்கள்.